அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்டானது டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அஃபிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சரில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால், இல்லை கொஷின் தப்பாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால், நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கொஷின்ஸ்க்கான அப்ஜெக்ஷன் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சொல்லலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம். அஸ் யூஷுவல் அந்த நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நம்ம அஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணியிருப்போமோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோடு, அப்ஜெக்ஷன் வியூ, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். இது அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் போயிட்டு உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இருக்கோ, அப்ஜெக்ஷன் இருக்கோ, அதுக்கான அப்ஜெக்ஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிஆர்பி போர்டு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷனை என்ன பண்ணலாம், சொல்லலாம். இல்லை எனக்கு பாஸ் மார்க் வருது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ நான் டெட்டு கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க, ஸோ அடுத்து வந்து நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லை அப்படின்னா பிஇஓ நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஇஓ எக்ஸாமை வந்து யாரெல்லாம் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் ரைட் பண்ணலாம் அப்படின்னா, டெட்டு பாஸ் பண்ணவங்களும் ரைட் பண்ணலாம், பாஸ் பண்ணாதவங்களும் ரைட் பண்ணலாம். ஸோ நான் டெட்டு பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, இல்லை பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லை எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு 82 மார்க்ஸ் வரல அப்படிங்கிறவங்க இந்த பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு கொஷின்ஸுமே இருக்குது. என்ன அப்படின்னா, டெட்டோட மார்க் வந்து 82லேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 82 மார்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆசிரியர்களோட சங்கங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து முக ஸ்டாலின்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் பண்ணி முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு வந்து என்ன ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நியமனத்தை டெட்டு பாஸ் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புலேருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னது ஒரு லெட்டர் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா, பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் டைமு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, இன் சர்வீஸில் உள்ள ஸ்டாஃபுக்கு வந்து அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக குறைவு. ஸோ இந்த பேப்பர் 1க்கான ஆன்சர் கீ வந்து இதில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ் மார்க் வருதா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம்.